Hello students, welcome to my channel. So இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா 10th 11th 12th ஃபர்ஸ்ட் ரிவிஷன் எக்ஸாம் டைம் டேபிள் சொல்லியிருக்காங்க. ஸோ என்னைக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது, யார் யாருக்கு எப்போ எக்ஸாம், இது எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்குமா அண்ட் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே வந்து எப்போ எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி 10th 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா பப்ளிக் எக்ஸாமுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நான் வந்து ஜனவரியிலேருந்து அப்லோட் பண்ண போகிறேன், ஜனவரி ஸ்டார்டிங்லேருந்தே. ஸோ அதனால நீங்கள் வந்து அதை மட்டும் படித்தாவே போதும். அது ரிவிஷன் எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ண மாதிரி இருக்கும். அட் த சேம் டைம் அதுக்கடுத்து பப்ளிக் எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நமக்கு தேவையான மார்க் பப்ளிக் எக்ஸாம் மார்க் தான், அதுதான் நமக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால நான் ஜனவரியிலேருந்து ஸ்டடி பிளான், பப்ளிக் எக்ஸாமுக்கு 60 days ஸ்டடி பிளான் 60 நாள் இருக்கும் ஜனவரியிலேருந்து கரெக்டாக. ஸோ 60 நாள் ஸ்டடி பிளான் ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் ஃபார் திஸ் இயர் பப்ளிக் எக்ஸாம். ஸோ அது எல்லாமே நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். எக்ஸாம் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க பாருங்கள், January 4. ஸோ ஆக்சுவலி இந்த டைம் டேபிள் யார் யாருக்கு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த தடவை கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே எக்ஸாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா எப்போவுமே மார்ச் 3rd வீக்குக்கு மேலே தான், தட் மீன்ஸ் மார்ச் ஒரு 20 அந்த மாதிரி டேட்டில் தான் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும், இல்லை மார்ச் 13 2nd வீக்கு மேலே. ஸோ அப்படி தான் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். பட் இந்த தடவை அட்வான்ஸாக 2 வாரத்துக்கு முன்னாடி எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மார்ச் 1 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மார்ச் 1 ஃபார் 12th அண்ட் மார்ச் 4 ஃபார் 11th அண்ட் மார்ச் 26 ஃபார் 10th எப்போ ஏப்ரலில் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த தடவை மார்ச்லேயே ஸ்டார்ட் பண்ணி ஏப்ரல்லே முடிக்க போகிறாங்க. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட டைம் கம்மியாக இருக்கனால 2 ரிவிஷன் எக்ஸாம், எப்போவுமே 3 ரிவிஷன் கண்டக்ட் பண்ணணும். பட் லாஸ்ட் 2 இயர்ஸாகவே டைம் போதிய டைம் இல்லாத காரணத்தினால ஸோ 2 ரிவிஷன் எக்ஸாம் 1 அண்ட் ரிவிஷன் எக்ஸாம் 2 2 கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த வருஷமும் அந்த 2 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க பப்ளிக் எக்ஸாமுக்கு முன்னாடி. பட் நம்மக்கிட்ட இருக்கிறது 60 days தான். அந்த 60 daysல பொங்கல் ஹாலிடே நிறையா போயிடும். ஸோ பொங்கல் ஹாலிடேஸ்லாம் நிறையா போனதுக்கு, ஏன்னா ஜனவரியில் ஹாலிடேஸ் நிறையா இருக்கும், உங்களுக்கே தெரியும். as you know கவர்மெண்ட் ஹாலிடேஸ் மட்டுமே ஐ திங்க் எல்லாமே சேர்த்து ஓவரால் சாட்டர்டே சண்டே எல்லாம் சேர்த்து ஐ திங்க் 15 daysக்கு மேலே லீவ் இருக்குது. ஸோ பேலன்ஸ் 15 days தான். அந்த 15 நாளில் ஒரு ரிவிஷன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவோம். உங்களுக்கே தெரியும், ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னாவே 1 week போயிடும். அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆப்வியஸ்லி ஜனவரி மந்த்து ஹாலிடேஸ் ப்ளஸ் அந்த ஒரு ரிவிஷன் எக்ஸாம் நடந்துடும். ஜனவரி மந்தில் தான் ஃபஸ்ட் ரிவிஷன் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கான டேட் நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ 1 month வந்து ஆப்வியஸ்லி ஜனவரி மந்த்து போயிடும். அடுத்து பிப்ரவரியில் நம்மக்கிட்ட இருக்கிறது 29 நாள். பட் அந்த 29 நாளுமே கிடையாது நம்மக்கிட்ட. ஏன்னா உங்களுக்கு February 12லேருந்து பப்ளிக் ப்ராக்டிக்கல் ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டாங்க. அப்போ February 12 பப்ளிக் ப்ராக்டிக்கல்னால் February 11 அட்டெண்டன்ஸ் க்ளோஸ் ஆயிரும். ஏன்னா பப்ளிக் ப்ராக்டிக்கல் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அப்போவே அட்டெண்டன்ஸ் வந்து க்ளோஸ் ஆயிரும். அப்போ ஃபஸ்ட்டு அந்த 10 days தான் அவங்ககிட்ட டைம் இருக்குது. அந்த 10 daysக்குள்ளே செகண்ட் ரிவிஷன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணணும். ஸோ அதனால் டைம் கம்மியாக இருக்கனால ஃபர்ஸ்ட் ரிவிஷன் ரொம்பவே ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறனால தான் இந்த டைம் டேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்கு நமக்கு ஸ்டூடெண்ட்ஸ் சென்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு ஸ்கூல்லேருந்து. ஸோ அந்த டைம் டேபிள் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. எல்லாருக்கும் இதே டைம் டேபிள் வருமானா வராது. பட் கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா இந்த டேட்டில் தான் கிட்டத்தட்ட வந்து இந்த டேட் தான். இப்போ இங்கே January 4னா ஏன்னா அப்படி தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஏன்னா இப்போ January 4 ஸ்டார்ட் பண்ணால் தான் அதுக்கு முன்னாடி, ஏன்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஹாலிடேஸ் நிறையா இருக்கும். உங்களுக்கே தெரியும், January 18க்கு முன்னாடி ஒரு 5 holidays, அதுக்கப்புறம் ஒரு 5 holidays. ஸோ அப்படி ஹாலிடேஸ்லாம் போயிடுச்சுன்னா அடுத்து ஜனவரி கடைசி வீக்கில் தான் ஸ்டார்ட் பண்ண முடியும் எக்ஸாம். ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணால் அது முடிஞ்ச உடனே கேப்பே இல்லாமல் செகண்ட் ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அதெல்லாம் கணக்கில் எடுத்து எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் அந்த ஃபஸ்ட்டு 2 weeksக்குள்ளே வந்து ஃபஸ்ட் ரிவிஷன் எக்ஸாமை கண்டக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ டைம் டேபிள் பாருங்கள். January 4 வந்து மேத்ஸ், சுவாலஜி, காமர்ஸ். January 6 வந்து இங்கிலீஷ் அண்டு January 8 வந்து ஃபிசிக்ஸு, எக்கனாமிக்ஸ். அடுத்து January 10 தமிழ், January 12 கெமிஸ்ட்ரி, அக்கௌண்டன்சி, January 18 ஏன்னா அந்த 12க்கு அப்புறம் எவ்வளோ கேப்னா ஒரு ஐ திங்க் 4 days or 5 days வந்து அந்த இடத்துல ஹாலிடேஸ் இருக்குது. ஸோ அதனால தான் அந்த கேப் வந்து வருது. January 18 வந்து பயாலஜி, பாட்னி, லைக் வேறு என்ன சப்ஜெக்ட் இருக்குது, பயாலஜி, பாட்னி அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. இதே 10th பாருங்கள். January 4 மேத்ஸ், January 6 சயின்ஸ், January 8 சோசியல், January 10 தமிழ், January 12 இங்கிலீஷ். அவங்களுக்கு 12ஓட முடியுது, ஏன்னா அவங்களுக்கு 5 எக்ஸாம்ங்கிறனால. ஸோ இதுதான் டைம் டேபிள். அண்ட் ஆல்மோஸ்ட் உங்களுக்கும் இந்த டைம் டேபிள் தான் கிட்டத்தட்ட வரும். ஒன்று இந்த டைம் டேபிள் வரும், அப்படி இல்லை அப்படின்னா January 18 வந்து கன்ஃபார்ம் எல்லாருக்கும் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா January 18லேருந்து அங்கிட்ட ஐ திங்க் 22 or 23 வரைக்கும் ஒரு நல்ல ஒரு ஒர்க்கிங் டே இருக்குது. நல்ல சாட்டர்டே சண்டேலாம் இல்லாமல் ஒர்க்கிங் டே இருக்குது. ஸோ அப்போ அந்த 5 to 6 ஒர்க்கிங் டே உங்களுக்கு போதும். தொடர்ந்து எக்ஸாம் வச்சாங்க அப்படின்னா அந்த நாளில் வைக்கிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஏன் நான் அந்த நாளில் இருக்குன்னு சொன்னால், அதுக்கு முன்னாடி வச்சா கொஞ்சம் கேப் இடையில லீவ் வருது, ஏதாவது ஒரு 2 எக்ஸாமுக்கு ஒரு எக்ஸாமுக்கு நிறையா கேப் வந்துடும். இல்லை அந்த லீவுக்கு அப்புறம் வச்சோம்னா
அது வச்ச உடனேயே கேப்பே இல்லாமல் செகண்ட் ரிவிஷன் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால ஒரு நல்ல ஒரு டைம் அப்படின்னு பார்க்கையில அந்த ஜான்வரி அந்த 18 to 25க்குள்ளே இருக்கிற அந்த டைம் தான். 25 ஐ திங்க் 24 அந்த மாதிரி டேட்டு, அதுக்குள்ளே உள்ள அந்த 1 வீக் நல்ல ஒரு கேப்பு. ஸோ அந்த ஒரு கேப்பில் ஃபஸ்ட் டிவிஷன் கண்டக்ட் பண்ணுறதுக்கு தான் மேக்ஸிமம் எல்லா டைம் டேபிளும் அப்படி தான் இருக்க சான்சஸ் இருக்குது. நான் நமக்கு கிடைக்கிற டைம் டேபிள் எல்லாத்தையுமே அப்கமிங் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். ஆப்வியஸ்லி இது வந்து ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ங்கிறது வந்து ஸ்டேட் லெவலில் வந்து ஒரே டேட்டில் நடந்தது, பட் ஒரே கொஸ்டின் பேப்பர் கிடையாது. பட் ரிவிஷன் எக்ஸாம் உங்களுக்கே தெரியும், ஹாஃப் இயர்லியே ஒரே கொஸ்டின் இல்லை அப்படிங்கிறப்ப ரிவிஷனும் ஒரே கொஸ்டின் இருக்காது. பட் ரிவிஷன் எக்ஸாம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேட் லெவலில் ஒரே டேட்டில் எல்லாம் நடக்காது. அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் அந்தந்த டைம் டேபிள் கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் நான் அப்கமிங்கில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 11th 12th அண்ட் 10th டைம் டேபிள் சொல்லிவிட்டேன். அண்ட் 9th ரிவிஷன் எக்ஸாம் இருக்கும் பட்சத்தில் 10th என்ன டைம் டேபிளோ சேம் லைக் தட் அதே தான் 9th ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப்.